வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நம்ம சேனல்ல கண்டினியூஸா பாத்தீங்க அப்படின்னா டாடா கோல்டு ETF பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பேசுறது வந்து கோல்டு பீஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வந்து 62 ரூபாய் அந்த ரேட்ல இருக்கும். ஆனால் டாடா கோல்டோட ETF வந்து ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கு, 11 ரூபா தானே இருக்கு. இப்போ டாடா கோல்டு ETF வாங்கிட்டா பெட்டரா இருக்குமே, இது 62 ரூபா போட்டு வாங்குறதுக்கு நம்ம 11 ரூபாயிலேயே பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு டாடா கோல்டு ETF வந்து கன்சிடர் பண்ணலாமா, இல்லை எல்லாரும் பை பண்ற கோல்டு பீஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் ஆன ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸ், அமரராஜா பேட்டரி, எக்ஸைட், இது எல்லாமே வந்து டெய்லி ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கு. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. இன்னுமே இதுக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. எல்லாத்துக்குமே அநேகமா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எபோவ் 75% மேல ப்ராஃபிட் கிடைக்கும். யாரு வந்து எக்ஸிட் கன்சிடர் பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இன்னுமே நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை பத்தி கேட்டிருக்காரு. எல்லாமே இப்போ 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நியூ ஃபண்ட் ஆஃபரை பற்றி நம்ம நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டாடா குரூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தோம், ரியாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தோம். அந்த மாதிரி டாடா மியூச்சுவல் ஃபண்டில் புதுசாக லான்ச் பண்ணது, அதாவது ஜனவரி மந்த் 2024 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் டாடா கோல்டு ETF. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 2, 2024 ஓப்பன் ஆகி ஜனவரி 16, 2024 க்ளோஸ் பண்ணாங்க. இந்த ஃபண்டோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாய்ன்ற ரேட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து 11 ரூபாய்ன்ற ரேட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. கோல்டு எந்த அளவுக்கு ஏறுது இறங்குதோ அதை பொறுத்து தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூஷனும் வந்து ரைஸ் ஆகும். அது நிப்பான் இந்தியாவா இருந்தாலும் சரி, டாடா கோல்டு இருந்தாலும் சரி, அதில் கோல்டில் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு வேல்யூ தான் இதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இருந்தாலுமே இப்போ இது ரெண்டில் எதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நான் கம்ப்ளீட்டாக இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் வந்து 2 டைப் இருக்குது. டைரக்ட் டைப் ஒன்று இருக்குது, ரெகுலர் டைப் ஒன்று இருக்குது. டைரக்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எந்த ஒரு ஏஜென்ட்டும் இருக்க மாட்டார், டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்க மாட்டாரு. இந்த மாதிரி டைரக்ட் டைப்புக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதே ரெகுலர் டைப் பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு. ஸோ அவங்க மேனேஜ் பண்றதுனால இதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். இதே மாதிரி ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா growth இருக்கு, டிவிடெண்ட் இருக்கும். அதாவது வர்ற ப்ராஃபிட் எல்லாமே வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதே மியூச்சுவல் ஃபண்ட்ல. அது வந்து growth ஓரியன்டட்னு சொல்லுவோம். டிவிடெண்ட்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது டிவிடெண்டா பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் எண்டட், க்ளோஸ் எண்டட் இருக்கும். ஓப்பன் எண்டட் பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் அந்த ஸ்டாக்ல என்ட்ரி கொடுக்கலாம், எப்ப வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே க்ளோஸ் எண்டட்னா குறிப்பிட்ட டைம் பீரியட், அதாவது 1 year 2 year லாக்கிங் பீரியட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்பயுமே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ லோவா இருக்கிற டைரக்டா செலக்ட் பண்ணணும். டிவிடெண்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபண்டோட வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆகாது. அதனால வந்து growth ஓரியன்டட் இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். அதே மாதிரி ஓப்பன் எண்டடா இருக்கணும். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா டைரக்ட், growth, ஓப்பன் எண்டட், இதை மூணையும் நம்ம செலக்ட் பண்ணா தான் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்கு. ட்ராகிங் எரர் இருக்கு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு, வால்யூம் ஆஃப் ட்ரேட் இருக்கு. ட்ராகிங் எரர் அப்படிங்கிறது இப்போ சப்போஸ் நிஃப்டி 50 வந்து ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து அதே 12% கொடுக்கணும். அதுல எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸும் வந்துடக்கூடாது. ஈக்குவலா மெயின்டைன் ஆகிறத நம்ம ட்ராக்கிங் எரர்ங்கிறோம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம எது கம்மியா இருக்கோ அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெகுலருக்கு வந்து ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு, டைரக்டுக்கு வந்து பாத்தீங்க எந்த ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்க மாட்டாரு. இப்ப நிஃப்டி 50னா 50 ஸ்டாக்ல வந்து டிஃபால்ட்டா இன்வெஸ்ட் ஆயிட்டே இருக்கும், என்ன வெயிட்டேஜ்ல இருக்கோ அந்த அளவுக்கு. அதனால வந்து டைரக்ட்ல எப்பயுமே கம்மியா இருக்கும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா வேணும் அப்படின்னா நம்ம டைரக்ட் ஃபண்டை சூஸ் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். வால்யூம் ஆஃப் ட்ரேடுங்கிறது அந்த ஸ்டாக்ல வந்து எவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் குவான்டிட்டி இருக்கு அப்படிங்கிறது, அதாவது டிமாண்டை பொறுத்து. ஸோ ஒரு ஸ்டாக்கை நம்ம பை பண்றப்ப செல் பண்றப்ப டிமாண்ட் அண்ட் சப்ளை இருந்தா தான் நம்ம வந்து நினைச்ச டைம்ல அந்த ஸ்டாக்ல வந்து என்ட்ரி கொடுக்க முடியும், எக்ஸிட் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்த இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து இப்போ நம்ம டாடா கோல்டு ETF டைரக்ட் growth எடுத்திருக்கிறோம்.
இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் growthல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 ரூபாய் 64 பைசாவா இருக்கு. ஸோ இப்போ இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலயே தெரியும் 0.07 இருக்கு. ஸோ ஒரு டாடா கோல்டு ETF டைரக்ட் growth நம்ம நினைச்ச மாதிரி ஃபண்ட் இதுதான் டைரக்ட் growth ஓப்பன் எண்டட். அதுல செலக்ட் பண்ணோம் ரேட் வந்து 11 ரூபாய் 64 பைசா. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.07% இருக்கு. ஃபண்டோட சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 50 கோடிக்கு பக்கமா தான் இருக்கு. இதே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கிற டாடா கோல்டு ETF ரெகுலர்ல growth செலக்ட் பண்ணோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல டைரக்ட் இருந்துச்சு, இதுல வந்து ரெகுலர் இருக்கு. ரெகுலரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் ரேட்ல ரைட்டா டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னா 11 ரூபாய் 61 பைசாவா இருக்கு. அதுல வந்து 64 பைசாவா இருந்துச்சு. ஸோ வெறும் 3 பைசா தான் இருக்கு. ரேட்டே 10 ரூபாய்ங்கிறதுனால உங்களுக்கு கம்மியா இருக்கு. 100 ரூபாய் அப்படின்னா ஒரு 4 ரூபாய் 5 ரூபாய் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வரும். இதே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெகுலர் டைப்புக்கு 0.69 இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். அதாவது ரெகுலருக்கும் டைரக்டுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டிஃபரன்ஸ் இருக்குன்ற அது வந்து 0.07 இருக்கு. இது 0.69 நியர்லி 0.7 இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஹியூஜான டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஃபண்டா இருந்தாலும் சரி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது எதுல அப்படின்னா டைரக்ட்ல growthல ஓப்பன் எண்டட்ல இன்வெஸ்ட் பண்ணு. நம்ம ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா கோல்டு பீஸை பத்தி டீடைலா நிறைய வீடியோல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டுக்கு வர போறோம். அதாவது டாடா கோல்டு ETF பெஸ்டா இல்ல கோல்டு பீஸ் ETF பெஸ்டான்னு இப்போ நம்ம செலக்ட் பண்ணதுல இருந்து பாயிண்ட்ஸ்ல இருந்தே நமக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் டாடா கோல்டு ETFங்கிறது வந்து ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். கோல்டு பீஸ்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் ETF. இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு பீஸ் வந்து ஒரு பெட்டரான சாய்ஸ் நமக்கு கிளியரா புரிஞ்சு போயிருது. அது இல்லாம இந்த ஃபண்டோட மார்க்கெட் கேபிட்டல் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா டாடா கோல்டு வந்து வெறும் 50 கோடி அந்த சைஸ்ல தான் இருக்கு. 50 to 100 கோடிக்குள்ளதான் இருக்கும். ஆனா கோல்டு பீஸ்க்குலாம் வந்து பெரிய மார்க்கெட் சைஸ் இருக்கு. அது இல்லாம டிமாண்ட் ட்ரேடிங் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் கோல்டு பீஸ்ல. டாடா கோல்டு புதுசுங்கிறதுனால அந்த அளவுக்கு பையிங் செல்லிங் நடக்காது. ஸோ ட்ராக்கிங் எரர் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா கோல்டு பீஸ்ல வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கு. அதை வச்சு ட்ராக் ரெக்கார்டு வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்து இருக்கலாம். அதுல எல்லாமே அது கோல்டு பீஸ் வந்து பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுது. டாடா கோல்டு இனிமேல் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகல. ஸோ அதனால வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேப் வந்து கம்மியா இருக்கிறதுனால இவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து டாடா கோல்டுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதை விட எல்லா வகையிலையும் கோல்டு பீஸ்ல வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் டாடா கோல்டு ரொம்ப கம்மியா இருக்கும், கோல்டு பீஸ்ல வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ உங்களுக்கு ரேட்டுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இப்ப ரேட் டிஃபர் ஆகுதோ கோல்டு ரேட்ல அது வந்து இந்த 10 ரூபா 60 ரூபா அந்த ரேட்லயே டிஃபர் ஆகும். அதனால வந்து அந்த ரேட்டை பொறுத்த வரைக்கும் 10 ரூபாய் இருந்தாலும் சரி 60 ரூபாய் இருக்கு அதுல ஒரு பெரிய பெனிஃபிட்டே கிடையாது. கோல்டு அப்ரிஷியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரேஷியோல டாடா கோல்டுலயே அப்ரிஷியேட் ஆகும், அதே மாதிரி கோல்டு பீஸ்லயே அப்ரிஷியேட் ஆகும். அவ்வளவுதானே தவிர வேற எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது. ஸோ எல்லா வகையிலையும் பாத்தீங்க அப்படின்னா டாடா கோல்டு ETF விட கோல்டு பீஸ் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பெட்டரான ஆப்ஷனா வந்து கன்சிடர் பண்ணுவேன். நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்பயே வந்து டாடா கோல்ட பார்த்தேன். அது ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுங்கிறதுனால நான் அதை பெருசா அதை ஃபோக்கஸ் பண்ணல. அதே கோல்டு பீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது டைரக்ட் ETF இருக்கிறதுனால எல்லா வகையிலும் அதை விட பெனிஃபிட்டா இருந்துச்சு. ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து கோல்டு பீஸ்ல தான் இருக்கு. டாடா கோல்டுக்கு எந்த வகையிலையும் நான் மாத்தல, கோல்டு பீஸ்லயே தான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அமரராஜா பேட்டரி, எக்ஸைட் இண்டஸ்ட்ரி, ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ் வந்து நாளுக்கு நாள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ எக்ஸிட் கன்சிடர் பண்ணலாமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னுமே வெயிட் பண்ணுங்க. பேட்டரி பிசினஸ் அதாவது EVயை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, நல்ல இன்னும் ஒரு டார்கெட் இருக்கு. ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸும் பிளாக் ராடோட AMC எல்லாமே இப்போ கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கு. அவங்களோட பிசினஸ் மாடல் எல்லாமே ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதனால இதோட growth நல்ல ஜாஸ்தியா இருக்கு. ஸோ மூணையுமே இன்னும் வெயிட் பண்ணுங்க. யாரும் இமீடியட்டா வந்து எக்ஸிட் கன்சிடர் பண்ணாதீங்க. பாலான்ற ஐடியில இருந்து IOB பேங்கை பத்தி கேட்டிருக்காரு. ஸோ IOB பேங்கை பொறுத்த வரைக்கும் அதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 61 ரூபாயா இருக்கு. இண்டஸ்ட்ரி PE 9.75 இருக்கு. PE வந்து பாத்தீங்க அப்படின்னா 46.42 இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 96 இருக்கு. ஸோ உங்களுக்கு இண்டஸ்ட்ரி PE கம்பேர் பண்ணீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு இந்த பேங்க் வந்து காஸ்ட்லியா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஹியூஜான ரேலியை கொடுத்ததுனால இது நல்ல ஹையான PEல இருக்கு. நீங்க இதுக்கு ஈக்குவலட்டா இருக்கிற பெரிய பேங்க்ஸ் இப்ப ஸ்டேட் பேங்கவே எடுத்து கம்பேர் பண்ணாலும் இதோட PE கம்பேர் பண்றப்ப ஸ்டேட் பேங்கோட வேல்யூவேஷன் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ நீங்க அது இல்லாம பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ICICI ஆகட்டும், HDFC
HDFC ஆகட்டும், கோட்டாக் ஆகட்டும், இண்டஸ்இண்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த பேங்கோட PE ரேஷியோட கம்மியா தான் இருக்கும். ஸோ நீங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல நீங்க ஃபுல்லா இதுல ஹோல்டிங்ஸ் பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் நான் IOBல மட்டும்தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க உங்களோட போர்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதர் பேங்க்ஸ்ல வந்து நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்ப சீப்பா இருப்ப HDFC பேங்க் இருக்கு, வேற ரிமைனிங் பேங்க்ஸ்ல கூட கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து லாஸ்ட் இயர் ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்துருச்சு. இன்னுமே வந்து மேபி கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த பேங்க்ல வந்து அதர் பேங்கோட கம்பேர் பண்றப்ப வேல்யூஷன் வைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. வேற எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. 52 வீக் ஹைன்னு பாத்தீங்கன்னா 83க்கு போயிருக்கு, லோ வந்து 23 இருந்திருக்கு. ஸோ அந்த லோல இருந்து நல்ல பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. FIIயோட இன்வெஸ்ட்மெண்ட், DIIயோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இது நல்ல பேங்காவே இருந்தாலும் இதை விட கம்மியான அதாவது இதை விட குவாலிட்டியான பேங்க் மார்க்கெட்ல வேல்யூஷன் வைஸ் உண்மையுமே சீப்பரா கிடைக்குது. ஸோ 1000ங்கிறது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்க வந்து உண்மையுமே வந்து பிரைவேட் செக்டர்ல இருக்கிற பேங்க்ஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ஹியூஜான வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து SIPல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்ல கன்சிடர் பண்ணுங்க. லம்சம் மோட்ல கூட நல்ல ரிட்டர்ன் கொடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம சேனலையே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.